ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஐஒய் வீடியோ. எப்படி ஒரு ஸ்பூன் ட்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு கொட்டாங்குச்சி தேவை. இந்த கொட்டாங்குச்சியோட ஃபைபர் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபைபர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த கொட்டாங்குச்சியை ஒரு நாள் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து அதை ஸ்க்ரேப் பண்ணால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த நாள் இதை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபைபர் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா மொழுன்னு இருக்கணும். இந்த எட்ஜஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்குது. நம்மக்கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஸ்க்ராப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம நமக்கு பிடிச்ச கலரில் இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த நேச்சுரல் கலர்லேயே இருக்கட்டும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது நான் பெயிண்ட் பண்ண போகிறது ஒரு சின்ன ஐஸ்கிரீம் பவுல் ஒன்று. இது ஒரு பிளாஸ்டிக் பவுல் தான். ஸோ இதை ஃபுல்லாக ஒயிட்டாக பெயிண்ட் பண்ணிடுறேன். அடுத்தது ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் கப் கார்னர்ஸில் இந்த கம்மை போட்டுக்கலாம். அடுத்தது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பழைய மெலமைன் ஸ்பூன். அதை இந்த கப் மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட்டுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனோட கார்னர்ஸ்லேயும் கொட்டாங்குச்சியோட கார்னர்ஸ்லேயும் இந்த கம்மை போட்டுட்டு இதை அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச டிசைனை நம்ம இதுக்கு மேலே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டிஐஒய் ஸ்பூன் ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ஒரு அழகான ஸ்பூன் ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.